தூய்மை ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதிமுக ஆட்சியில தூய்மை ஆட்சி அமையலையா? ஏங்க நான் ஆட்சி சிஎம் இருக்கும்போது ஒரு மினிஸ்டர் இருந்தாருன்னு கேட்கிறாரு. தூய்மையான ஆட்சி என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. புரட்சித் தலைவர் அம்மா ஆண்ட காலம் தூய்மையான ஆட்சியாக இருந்திருக்கிறது. ஒரு காலத்தில் நாம் பின்பற்றினோம். ஆகவேதான் அன்றைய தினம் வெற்றி என்ற இலக்கை புரட்சித் தலைவர் இருக்கும் வரை 3 முறை அவரை யாராலும் வெல்ல இயலவில்லை. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்தார்கள். இப்போது மக்களுடைய தீர்ப்பை பொறுத்தவரையில் 2021 என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அவருக்கு அது பதிலாக இருக்கும். நீங்க காலக்கெடு விதிச்சீங்க, அந்த குறிப்பிட்ட அந்த காலக்கெடு குறிப்பிட்டு அவர் வந்து காலக்கெடு இல்ல அவருக்கு காலக்கெடுகள் விதிக்கவில்லை. நீ முதலில் பத்திரிகை என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க இந்த கேசட்டை போட்டு பார்த்தாலே தெரியும். 5 நாட்களுக்குள் பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும். 1 மாதம் அல்லது 1.5 மாதம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு பிறகு யாரை சேர்த்த வேண்டும் என்பது பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். ஒரு கருத்தை சொல்வதற்கு சுதந்திரம் அங்கே வேண்டும். முதலே தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அன்றைக்கு கூட படம் கையிலே வைத்திருக்கிற போது சொன்னீர்கள். அவர் கூட அதை சொன்னார். நான் இங்கே விவசாய நிலத்துக்காக சென்றேன். அவர் படம் இல்லை, அம்மா படம் இல்லை, தலைவர் படம் இல்லை என்று சொன்னார் என்று குறிப்பிட்டார். இதே விவசாயிகள் நடத்திய ஒரு நிகழ்ச்சி அங்கே காவிரி டெல்டா பகுதியில் விவசாயிகளுக்கு சிறப்பு மண்டலமாக அறிவிக்கின்ற போது அன்றைக்கு விவசாயிகள் தலைவர் அம்மா படத்தை எல்லாம் வைத்துத்தான் நிகழ்ச்சி நடத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் எல்லோரும் சேர்ந்து நடத்திய நிகழ்ச்சி. ஆகவே இந்த கருத்துக்கள் சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், புரட்சித் தலைவர் அம்மானால் அடையாளம் காட்டவர் நாம் அனைவரும். ஆகவே அந்த கருத்தை அந்த இடத்திலே நான் சொன்னேன். அவர் வந்து நேற்று குறிப்பிட்டு சொல்லுங்க, கட்சியில 2 வருஷமா விசுவாசமா இல்ல செங்கோட்டையன் அவர்கள், இங்க இருந்தே எங்களுக்கு எதிரான நிலையில செயல்பட்டாரு அப்படின்னு. அவருடைய கருத்து அப்படி இருக்கிறது. என்னை பொறுத்தவரை அது ஒன்று இல்லை.